ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நோ யுவர் லா. காமன் மேன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மக்களுக்கு இந்த நாட்டின் பல முக்கியமான சட்டங்களை பற்றி ஓரளவு புரியும்படியாக கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த சேனலின் நோக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட சட்டம் NDPS ஆக்ட் 1985, நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் 1985. சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் ட்ரக் ட்ராஃபிங்காக கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில். இதுதான் இப்பொழுதெல்லாம் இந்த வைரலாக எல்லா மீடியாக்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 3,500 kilo worth 2,000 crore of Indian rupees he has smuggled out of India and sent to countries like Malaysia, New Zealand and Australia. அந்த சப்ஸ்டன்ஸுடைய பேர் சூடோஎஃபெட்ரின் என்பது. எப்படி அவர் அதை அனுப்பினார் என்றால், புரோட்டீன் பவுடர் உள் வைத்து, கோகோனட் பவுடருக்குள் வைத்து இவர் அனுப்பியுள்ளார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. 50 கிலோ சூடோஎஃபெட்ரின் என்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிமைஸிலிருந்து டெல்லியில் மீட்கப்பட்டுள்ளது, சீசர் செய்யப்பட்டுள்ளதும் என்பதும் நியூஸில் நாம் படித்துள்ளோம் அல்லது கேட்டுள்ளோம். இப்போ இந்த NDPS ஆக்ட், இந்த நார்காட்டிக் ட்ரக் அப்படின்னா என்ன, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த ஆக்ட் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது அல்லது இனாக்ட் செய்யப்பட்டுள்ளது என்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கூற உள்ளேன். இது சாதாரண மக்களுக்காக என்பதால் செக்ஷன் வைஸ் சொல்லாமல் இதன் முக்கியமான சரத்துக்களை மட்டுமே கூற உள்ளேன். இந்த ஆக்டினுடைய பர்பஸ் அல்லது எய்ம் அது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ப்ரோஹிபிட் ப்ரொடக்ஷன், கல்டிவேஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எனி நார்காட்டிக் ட்ரக் ஆர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், prohibition of possession of any narcotic drug or psychotropic substance, prohibition of sale, purchase, transport, storage or consumption of narcotic drug or psychotropic substances. இதுதான் some of the objectives of this act. இப்போ இந்தியாவில் 2 ஏஜென்சி உள்ளது. ஒன்று சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அப்படின்னு சொல்வது. அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ரெகுலேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஓபியம். இந்தியாவில் ஒரு சில இடங்களில், மத்திய பிரதேஷ் போன்ற ஒரு சில மாநிலங்களில் இந்த ஓபியம் கல்டிவேஷன் செய்யப்படுகிறது அரசாங்கத்தினுடைய பெர்மிஷனோடு, அதாவது லைசன்ஸோடு. அந்த ஓபியம் எதுக்காக பயிர் செய்யப்படுகிறது என்றால், அது ஒரு சில மெடிசின்ஸ், அலோபேதிக் மெடிசின் அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த நார்காட்டிக் அப்படின்னா, நார்கோ அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் ஸ்லீப். த சப்ஸ்டன்ஸ் வில் மேக் அ பர்சன் ஸ்லீப். அதுதான் நார்காட்டிக் உடைய மீனிங். Psychotropic substance என்னன்னா, the substance that will alter the brain function, that will disturb the brain function, it will interfere with the brain function, it will change the mood of the person. அதான் இந்த psychotropic substance உடைய வேலை. இப்போ நார்காட்டிக் ட்ரக்ஸ்னு 2 டைப்ஸ், ஒன்று நேச்சுரல், இன்னொன்று சிந்தட்டிக். நேச்சுரல் நார்காட்டிக் ட்ரக் அப்படின்னா என்ன அப்படின்னா, கஞ்சா, சாரஸ், கோகோ லீஃப், கேனபிஸ், opium, poppy straw and derivatives of opium like heroin, morphine, இதெல்லாம் தான் நேச்சுரல் நார்காட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்கிறது. கஞ்சா பற்றி எல்லாத்தையும் தெரியும். மற்ற ட்ரக் பற்றி அதிகமாக மக்கள் 99% மக்களுக்கு இந்த ட்ரக் பற்றி தெரியாது. கஞ்சா பற்றி ஓரளவு தெரியும், அதுலேயும் கூட அதிக மக்களுக்கு அதை பார்த்துருக்க கூட மாட்டார்கள். இப்போ நார்த் இந்தியாவில் ஹோலி செலிப்ரேஷன் டைமில் போனீங்க அப்படின்னா, அங்கே இந்த பாங் என்று ஒரு லீஃப் உள்ளது. அது கஞ்சா மாதிரி. அந்த லீஃபுடைய ஜூஸ் எடுத்து அதில் பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்து விட்டு அதை இந்த ஹோலியை செலிப்ரேட் பண்ணுவார்கள். பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார்கள். ஈவன் சிவராத்திரி டைம் கூட அந்த பாங் கன்சப்ஷன் உண்டு. அது சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இது ஆல்கஹாலும் ஒரு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் தான். கேஃபின், நிக்கோட்டின், மேரிஜுவானா, LSD, ஹீரோயின், கொக்கைன், இதெல்லாம் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்வது இதற்கு. இப்போ லாட் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆர் தேர். இப்போ இந்த வயலேஷன் ஆஃப் திஸ் NDPS ஆக்ட், த ட்ரக் ட்ராஃபிக்கிங் ஆர் எனி வயலேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் கன்சிடர்டு வெரி சீரியஸ். பனிஷ்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ். இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் நான் பெயிலபிள், காக்னைசபிள். பனிஷ்மெண்ட் எப்படின்னா, ஒரு சில
இப்போ அமெரிக்காவில் 40 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கிற இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துள்ளார்கள். சைனா போன்ற நாடுகளில், யுஏஇ போன்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளில் மரண தண்டனை, அதாவது மரண தண்டையே கொடுக்கிறார்கள், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்வது. இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இஸ் 20 years. அது 1 year to 20 years இருக்கிற இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் த பனிஷ்மெண்ட் இன் இந்தியா. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் அதை எப்படின்னா, இந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறார்கள். ஸ்மால் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டி, அப்புறம் இன்பிட்வீன் இந்த மீடியம் குவான்டிட்டி என்பது. ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தால் அதற்கு 1 ஆண்டு ஜெயிலும் 10,000 ரூபாய் ஃபைனும் உண்டு. கமர்ஷியல் குவான்டிட்டியாக இருந்தால் அதற்கு 20 ஆண்டு ஜெயிலும் 10 years to 20 years, தென் ஃபைன் ஆஃப் 2 lakh. அந்த கமர்ஷியல் குவான்டிட்டிக்கும் ஸ்மால் குவான்டிட்டிக்கும் இடைப்பட்ட அந்த குவான்டிட்டியாக இருந்தால் அதற்கு அப் டு 10 years ரெகுலஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 1 lakh ஃபைன். இப்போ இந்த ஸ்மால் அப்படின்னா, இப்போ கஞ்சாவாக இருந்தால் 1 கிலோ வில் பி கன்சிடர்ட் அ ஸ்மால் குவான்டிட்டி. 20 கிலோ தான் அது கமர்ஷியல் குவான்டிட்டியாக கருதப்படும். அது ஹீரோயின், மார்பினாக இருந்தால் 5 கிராம் இஸ் ஸ்மால் குவான்டிட்டி, 250 கிராம் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி. ஒரு 5 கிராம் கமர்ஷியல் குவான்டிட்டி இது ஹீரோயின் இருந்தாலே ஹேல் பி பனிஷபிள் ஃபார் 1 year. 250 கிராம் இருந்தால் 20 years பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ இந்த சாஃபர் ஜாதிக்கு பொறுத்தவரை அவரிடம் சூடோ எஃபெட்ரின் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் 50 கிலோ இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவருக்குரிய பனிஷ்மெண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். தவிர அது ஒரு சில இப்போ இந்தியாவில் வேர்ல்டில் பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய ட்ரக் லார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. மைக்கேல் கெலோடோ என்பவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். 41,000 crore ஒரு வருடத்திற்கு ஏர்ன் பண்ணியிருந்துகிறார். அவருக்கு 77 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதேபோல் பேபுலோ கேவ்ரியா என்கிற ஒரு ட்ரக் லார்ட், கொலம்பியா நாட்டை சேர்ந்த இவர் இருக்கிற பொழுது அவருடைய சொத்தின் மது 2,48,000 crore. அனைத்தும் அவர் இந்த ட்ரக் டிராஃபிக் மூலமாகவே சம்பாத்தியம் பண்ணியிருந்தார். சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தண்டனை அவரால் கட்டப்பட்ட ஜெயிலிலேயே அனுபவித்து வந்தார். பின்பு அங்கிருந்து எஸ்கேப் ஆனார், என்கவுண்டர் செய்யப்பட்டார். இப்போ இந்தியா பொறுத்தல ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பக்கத்தில் மேற்கையும் சரி கிழக்கையும் சரி 2 ஏரியாக்கள் உள்ளன, பகுதிகள். கோல்டன் கிரசன்ட் என்று சொல்லுவது அது மேற்கு பகுதியில் உள்ளது. ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் உள்ள ஒரு பகுதியை கோல்டன் கிரசன்ட் என்று சொல்வார்கள். அங்கு ஓபியம் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது, முக்கியமாக இந்தியா மூலமாக. கோல்டன் ட்ரையாங்கிள் என்பது பர்மா, தாய்லாந்து, லாவோஸ் இந்த 3 நாடுகளிலும் உள்ள ஒரு பகுதியை குறிப்பது. அங்கு இந்த ட்ரக்குகள் அதிகமாக ப்ரொடியூஸ் செய்யப்படுகின்றன. இன்ஃபேக்ட் அங்கு ஒரு ட்ரக்கு சிண்டிகேட் ஒன்று உள்ளது, கேண்டனீஸ் சைனீஸ் சிண்டிகேட் என்று சொல்வது. அவர்கள் 66,000 கோடி மதிப்புள்ள ட்ரக் உற்பத்தி செய்கிறார்கள் வருடத்திற்கு. இப்போ இந்த சூடோ எஃபெட்ரின்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு இந்த சப்ஸ்டன்ஸ்ங்கிறது இட் இஸ் யூஸ் இன் மெனி மெடிசன் இன்க்ளூடிங் காஃப் சிரப். இந்தியாவில் 300 tons ஆஃப் சூடோ எஃபெட்ரின் இஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்ரி இயர். 50% ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இது இந்த நேசல் கன்ஜஷன், இயர் கன்ஜஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன் யூஸ் ஆகிறது. ப்ராப்ளம் என்னென்னா, இதில் இருந்து தான் அந்த மெத்தம்பெட்டமின் என்கிற ஒரு ட்ரக், மெத் என்று சொல்லுவது, அது தயாரிக்கப்படுகிறது. அது ஒரு ட்ரக், ரெக்ரியேஷனல் ட்ரக் என்று சொல்வார்கள். இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற நாடுகளில் இவரால் அனுப்பப்பட்ட இந்த சூடோ எஃபெட்ரினிலிருந்து இந்த மெத் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஒரு சந்தேகம். இதுதான் இந்த என்டிபிஎஸ் சட்டம். இதுதான் இந்த நார்கோட்டிக் ட்ரக் என்ன என்றால் என்ன, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் என்றால் என்ன என்பது ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிந்து உபயோகமாக இருக்கும் என்று எண்ணினால் லைக் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.